யோபு புஸ்தகம் 23 அதிகாரம் 10 அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நமக்கு சோதனைகள், சில பாடுகள் வரும்போது நாம் சோர்ந்து போகக்கூடாது, விசுவாசத்தில் குறைவுபட்டு விடக்கூடாது. யாருக்கு தெரியும், தேவன் நம்மை ஒருவேளை சோதனைக்கு உட்படுத்தி பார்க்கலாம். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தேவன் ஒரு நாளும் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் சாத்தான் கேட்டுக்கொள்ளும்படி யோபுவை சோதிக்க அனுமதித்தார். அதுபோல உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை தர தேவன் ஆயத்தமாய் இருக்கலாம். அந்த நன்மையை உங்களுக்கு பூரணமாய் அவர் கொடுக்க முடிவு செய்திருக்கலாம். ஆனால் அதை இடைமறித்து இவன் என்ன தகுதியான பாத்திரன், இவனுக்கு இதை கொடுப்பதற்கு இவன் அத்தகைய பாத்திரனோ என்று கூட உங்களை சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சாத்தான் கேட்டுக்கொள்ளலாம், அல்லது தேவ தூதர்களே கேட்டுக்கொள்ளலாம். நாம் தந்தை ஆபிரகாம் அவர்களை சோதித்து அறிவதை ஆதியாகமம் புஸ்தகத்தில் பார்க்கிறோம். ஈசாக்கை பலி கொடுக்கும்படி சோதிக்கப்படும்படியான ஒரு காரியம் நடக்கிறது. அப்போது தந்தை ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க ஆயத்தமாகிறார். அவர் அந்த கத்தியை மேலே நோக்கி ஓங்கும் போது தேவ தூதனானவர் பிள்ளையாண்டான் மீது கை வைக்காதே என்று தடை கூறுவதை நாம் பார்க்கிறோம். நீ தேவனுக்கு பயப்படுகிறனோ என்று உம்மை நான் சோதித்து அறிந்தேன் என்பதை அவர் அங்கு விலக்கி கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே சாத்தான் தான் உங்களை சோதிப்பான் என்றல்ல, தேவன் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை தருவதற்கு முன்பதாக தேவ தூதர்கள் கூட நீங்கள் அதற்கு தகுதியான பாத்திரர்கள் தானா என்று உங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்காக சோதித்து அறிகின்ற காரியங்கள் நடக்கும். அதனால நீங்க எந்த ஒரு சோதனையிலும் விழுந்து போய்விடக்கூடாது, அவ்விசுவாசத்தில் விழுந்து போய்விடக்கூடாது, எரிச்சல் அடைந்து விடக்கூடாது, அல்லது புலம்பல் செய்து விடக்கூடாது, அல்லது முறுமுறுத்தல், இது போன்ற காரியங்கள் இருக்கக்கூடாது. தேவன் எனக்கு என்ன செய்தார், இதோ பார் தேவன் என்னை கைவிட்டு விட்டார், தேவன் எத்தனையோ பேருக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார், எனக்கு என்ன செய்கிறார் பாருங்கள் நான் எப்படி இருக்கிறேன், அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்குள் வர வேண்டாம். சோதனைகள் வரும்போது அதை சகித்து கொள்ளக்கூடிய பலத்தையும் நமக்கு தேவன் கூடவே கொடுக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிரகாரமாய் நாம் சோதனை வரும்போது அதை பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாகவே அது நீண்ட நாட்களுக்கு இருக்காது. ஒரு நாள் அந்த சோதனையில் நாம் வெற்றி காண்போம். தேவன் நமக்காக தீர்மானித்ததை நிச்சயமாக நமக்கு கொடுத்து நம்மை சந்தோஷிக்கும்படி செய்வார். ஆமென். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு சோதனையிலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது, விழுந்து விடக்கூடாது, அவ்விசுவாசத்தில் விழுந்து விடக்கூடாது. யோபு அவர் பாருங்க, எப்பேற்பட்ட சோதனை அவருக்கு. தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் இழந்தார், தம்முடைய பிள்ளைகளை எல்லாம் இழந்தார், தம்முடைய சரீரத்தில் அநேக பாடுகள், போதாதற்கு அவருடைய மனைவியை அவரை வெறுப்பேற்றுகிற அளவிற்கு கூட இருந்து ஏதேனும் வார்த்தைகள் கூறிக்கொண்டிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கின்ற சூழ்நிலையிலும் அவர் பாருங்க ஒரு நாளும் தளர்ந்து போகவில்லை, சோர்ந்து போகவில்லை. பத்தாதற்கு நண்பர்கள் வேற, அவர்களும் அவரை வெறுப்பேற்றுகிற காரியங்களை செய்கிறார்கள். ஆனாலும் யோபு சோர்ந்து போகவில்லை. சொல்றார் பாருங்க, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். தேவன் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நமக்கு தான் நன்றாகவே காரியம் தெரிகிறது, சோதித்தது தேவன் அல்ல, பொல்லாங்கன் வந்து சோதிக்கிறான், சோதிப்பதற்கான அனுமதியை பெற்று சோதிக்கிறான் என்பதை நாம் இப்போது வேதத்தில் அறிந்து கொள்கிறோம். ஆனால் பாருங்க, அவர் சொல்றாரு, மன உறுதியோடு சொல்றாரு, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அதுபோலதான் நமக்குள்ள எண்ணங்கள் இருக்க வேண்டும். சோதனைக்கு பிற்பாடு ஒரு விசேஷித்த வாழ்க்கை எப்படி யோபு கண்டாரோ அதுபோல உங்களுக்கு நிச்சயம் உண்டு, நிச்சயமாகவே உண்டு. ஆகவே சோதனைகள் வரும்போது ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களால் சோதனையை தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு காரியம், ஒரு நேரம் வரும்போது அந்த சோதனையிலிருந்து உங்களை உடந்தண்ணில் மீட்டு விடுவார். ஆகவே சோதனைகள் வரும்போது அதை பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை கடந்து செல்லுங்கள். நிச்சயம் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். நன்மையானதை நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.